ரவி மோகன் சார், தேங்க்யூ நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும் போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான், நீங்க படத்துல தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க, அப்படிதான் என் செட்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்ன்றதான் நான் நினைச்சது. அது எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார். அதனாலதான் நாங்க ரவி மோகன்றதான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். இங்க இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்க தான் பெரியவங்க நீங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க பண்ணுவோம். ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100th ஃபிலிம் நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையில இருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில கேட்டாங்க. அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு, அம்மாமா அவர் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சாருமா, நான் குழந்தையா இருக்கும் போதுல மியூசிக் டைரக்டர் எல்லாம் 10 படம் 15 படம் எல்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். 100 படம் பண்றது இல்ல, அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு. சோ அவருக்கு இப்ப பாருங்களேன், பீரியட் பிலிம் பண்ணும் போதே ஏற்கனவே 1001 இருக்கு, ஒரு மதராசப்பட்டினம் இருக்கு, பராசக்தி இருக்குன்னு போது அதுக்குள்ள எப்படி வெரைட்டி கொடுக்கணும். இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறைய இருக்கு உங்களை பத்தி பேச வேண்டியது. ஆடியோ லான்ச்ல வச்சுக்கிறேன் வாடி.